என்னுடைய பேர் அக்ஷிகா. இஸ்லாமிய சாதி கொள்கை உள்ளதா? சாந்தியும் சமாதானமும் வந்திருக்கிற அனைவருக்கும் அல்லாவுடைய அன்பும் அருளும் உண்டாகும். அந்த சகோதரி அழகிய கேள்வியை முடித்திருக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இஸ்லாத்துல சாதி கொள்கை இருக்கிறதா அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படி அந்த கேள்வி கேட்கிறாங்கன்னா, இன்றைக்கு இந்துக்களுக்கு மத்தியில, வேற வேற மதங்களுக்கு மத்தியில, முஸ்லிம்களுக்கு மத்தியில உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு, படித்தவன் பாமரன் என்ற வேறுபாடு, அது போன்று உயர்ந்தவன் தாழ்ந்தவனோட எந்த தொடர்பு வைக்கக்கூடாது, இது மாதிரியான கொள்கை சமூகத்தில் இருக்கிறது. இப்படி இருப்பதனால இது இஸ்லாத்தில் அப்படி இருக்கிறதாக கேட்கிறான். பொதுவாக முகமது நபி அவர்கள் என்ன சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூகத்திற்கு மத்தியில இந்த சாதி கொள்கை அந்த சமூகத்தில் இருக்கிற எந்த சமூகம்? ஒரு ஜாகிலியா காலம் சொல்றது ஒரு சமூகம், ஒரு அறியாமை சமூகம். அந்த சமூகத்துக்கு மத்தியில தான் இந்த ஏகத்துவ கொள்கையை, இஸ்லாம் போதிக்கிற கொள்கையை, மாற்று மதத்தினுடைய சரியான நிலைப்பாடுகளை அந்த மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கிற பொழுது, அது அந்த மக்கள் மத்தியில சாதி கொள்கை ரசூலை எப்படி இல்லாமக்கிறான்னு கேட்டா, அழகியை விட அழகை உயர்ந்தவன், அழகியை விட அழகு உயர்ந்தவன் பாகுபாடு அந்த மக்கள் மத்தியில் இருந்ததுனால அது ரசூலா இல்லாமக்கிறான். எந்த அளவுக்கு இல்லாமக்கிறான்னா, ரசூலா மக்கள் மத்தியில் உரையாடு இருக்கிற பொழுது இந்த உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கற்பிக்க கூடாது, எங்கள் மத்தியில எந்த வேறுபாடு கிடையாது. அடிமை என்ற வம்சம் அந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது. அடிமை என்றாலே ஒரு தலை குறைவா பார்ப்பார்கள், ஒரு கேவலமா பார்ப்பார்கள், அசிங்கமா பார்ப்பார்கள், அவரோட தொடர்புகளை வைத்திருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி காலப்பகுதியில ரசூலுல்லாஹ் முகமது நபி பிலால் சொல்லக்கூடிய ஒரு அடிமை இஸ்லாத்தை ஏற்கக்கூடாது, அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பு. எந்த அளவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கிறாரு கேட்டா, அந்த வாங்கி சொல்வதற்கு நீங்க தான் பொருத்தமானவர். அவன் வாழ்த்தின் பொறுப்பு கொடுத்து ஒரு ஜனாதிபதியா ரசூலா பின்னாலும் தொழுகை நடத்துகிறார். அப்ப ரசூலா தொழுகை நடத்துகிறார்கள், இவர் வாழ்ந்து சொல்லக்கூடிய இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த அடிமை என்ற அம்சம் அந்த சமூகத்தை மத்தியில் கேவலமா கருதினார்கள். பக்கத்துல கூட வைத்திருக்க மாட்டார்கள். முகமது நபி அவர்கள் அருகே வைத்து, பக்கத்திலே வைத்து அவன் ஆலோசனைகளை கேட்டு அவரை ஒரு மிகப்பெரிய பதவிகளை கொடுத்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல சூழல் சொல்கிறார்கள், நாங்கள் அரபி பேசுறோம், பூர்வான அரபுல இறங்கியது, அரபுல இறங்கியதுனால அரபி உயர்ந்தவன் நடத்தக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி இஸ்லாம் சொல்லுவோம்னு கேட்டால், யார் கடவுளை பயந்து தனிமையை பயந்து இது உலகத்துல யார் வாழுகிறாரோ அவர் தான் உயர்ந்தவர். நீங்க பெரிய பட்டதாரியா இருக்கிறீங்க, நீங்க மிகப்பெரிய அறிவாளியா இருக்கிறீங்க, அதனால உயர்ந்தவன் கிடையாது. சமூகத்தில் வேணும் உயர்ந்தவனா இருக்கலாம். கடவுளின் பார்வையை யார் உயர்ந்தவர் தெரியுமா? யார் கடவுளை பயந்து நான் எப்படி வாழணும், கடவுள் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாரு, நான் திருடக்கூடாது, நான் களவழைக்க கூடாது, நான் அநியாயம் செய்யக்கூடாது, இது மாதிரி யாரு பயந்து வாழ்கிறாரோ அவர் சமூகத்துல படிக்காதவரா இருப்பாரு, அவர் தான் உயர்ந்தவர். அதுபோன்று சமூகத்துல மிக மிக ஏழ்மையான இருப்பாரு, அவர் தான் உயர்ந்தவர். அப்ப உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இஸ்லாம் என்ன பார்க்கல கேட்டா, அறிவை வைத்தோ அவருடைய பொருளாதாரத்தை வைத்து பார்க்கல. கடவுளை யார் அஞ்சு வாழுகிறாரோ அவர் தான் உயர்ந்தவர் இஸ்லாம் சொல்கிறார். இப்ப நீங்க பாருங்க, ஒரு பள்ளி வாயில தொழுகை நடத்துவாங்க. தொழுகை நடத்துகிற பொழுது எப்படி நம்ம நிற்போம்? ஒரு சஃப்ல ஒரு படித்தவரும் பக்கத்துல நிற்பாரு, பாமரமும் நிற்பாரு, அது ஒரு மிகப்பெரிய ஏழை நிற்பாரு. அது முன் சஃப்ல யாருக்கு இடம்? படிச்சாங்க முன் சஃப்ல இடம் அப்படி கிடையாது. யார் முந்தி செல்கிறாரோ அவருக்கும் இடம். காக்க முடியாது, முன்காக்க முடியாது. இது ஒண்ணும் சப்புல நிக்கிற பொழுது எல்லாருமே சேர்ந்து நிற்க வேண்டும். அது கையங்களும் கால்களும் அது நேரத்தில் நிற்க வேண்டும். அப்ப ஏழையோட கையும் படும், பணக்காரர்கள் கையும் படும், ஒரு படித்தவன கையும் படும், படிக்காத கையும் படும். அப்ப இந்த இஸ்லாத்தின் பார்வையில என்ன வேறுபாடு இல்லாம அந்நிய ஒன்னியமாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லாம சாதி வேறுபாடு இல்லாம இஸ்லாத்துல இந்த கொள்கையை போதிக்கிறது. அப்ப அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா சாதி கொள்கை தலை நிறுத்தாலும்.
தலித்துகள் சொல்லுவான். தலித்துகள் என்ன தெரியுமா? அவங்க குடிக்கிற அந்த பானத்துல செய்ய முடியாது. ஒரு கப்ல குடிச்சாங்கன்னா உயர்ந்த சாதி அதுல குடிக்க கூடாது. திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்களை கேவலப்படுத்தி அந்த சமூகத்தில் மனிதன்ற அந்தஸ்தை கொடுக்காம இருக்கிற ஒரு நிலையில இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சாதி வேறுபாடுக்கு இல்லாமலாக்கி எல்லாரையும் சரிசமனாக பார்க்கிற ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல என்ன சொல்லுவாங்க கேட்டா, இந்த லெப்ப குடும்பம், ஆலிம்சா குடும்பம், அவங்க எல்லாம் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அப்படித்தான் பார்த்திருக்கீங்க. அப்படியே கிடையாது. லெப்பை குடும்பமா இருந்தாலும் சரிதான், அல்லது ஆலிம்சா குடும்பமா இருந்தாலும் சரிதான், அல்லது ராவுத்தர் குடும்பமா இருந்தாலும் சரிதான், இது வந்து வேறுபாடே கிடையாது. அறிமுகப்படுத்துவதற்கான அந்த பெயர் வைக்கப்பட்டதை விட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது வந்து அவங்க குலத்தால் வந்து உயர்ந்தவர்கள், அது சாதியினால் தாழ்ந்தவர்கள் அதுக்கு வைக்கப்படல. அறிமுகப்படுத்துவதற்கான பெயர் வைக்கப்பட்டதன் அடிப்படையில் செய்ய வேணும், தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற சாதி வேறுபாடு இல்லை என்ற அடிப்படையில் நாங்க தெளிவா புரிந்து கொள்வோம்.